Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 10.5 sum number 13. The differential coefficient of log x base 10 with respect to log 10 base x is அப்படினு கொடுத்திருக்காங்க. Differential coefficient அப்படினாவே நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். So இந்த டேர்மை வந்து நம்ம u னு வெச்சுக்கலாம். இந்த டேர்மை வந்து v னு வெச்சுக்கலாம். First u எடுத்துக்கலாம். u equal to log x base 10. அதே மாதிரி v equal to log 10 base x. ஒரு logarithmic formula நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது log a base b அப்படின்னு இருந்ததுன்னா இதை log a divide by log b ன்னு எழுதிக்கலாம். பேஸில் வந்து காமனாக ஒரு நம்பர், அதாவது c d ஏதோ ஒரு நம்பர் இந்த மாதிரி எழுதிக்கணும். இதுதான் logarithmic formula. இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை இப்போ ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா log ax divide by log 10 அப்படின்னு எழுதிக்கலாம். எப்பயுமே கால்குலஸில் பார்த்தீங்கன்னா லாகோட பேஸ் வந்து ஈயாக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே பேஸ் இ அப்படின்னு போட்டுக்க போகிறோம். இது வந்து u. இப்போ du by dx நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த log 10 base e அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 டிவைட் பை log 10 பேஸ் இ அப்படியே இருக்கட்டும். இப்போ log x பை சியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது log x பண்ணோம்னா 1 பை x நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ du பை dx நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது dv பை dx போடலாம். இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இதையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கிடைக்கிறது log 10 divide by log x. இங்கே பேஸில் நம்ம e போட்டுக்கலாம். இப்போ dv by dx நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா log 10 base eங்கிறத கான்ஸ்டன்ட். log 10 base e. இந்த டேர்மை பார்த்தீங்கன்னா நம்ம 1 by x மாதிரி கன்சிடர் பண்ணணும். இப்போ 1 by xன்னு இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி log x பேஸ் இயை நம்ம கன்சிடர் பண்ணி போடலாம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது -1 டிவைட் பை log x பேஸ் இ. இதுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். எகைன் என்ன பண்ண, இங்கே இருக்க log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 1 டிவைட் பை x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம du பை dv போட போகிறோம். du என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 டிவைட் பை log 10 பேஸ் e இன்ட்டு 1 பை x டிவைட் பை dv பை dxல log 10. du டிவைட் பை dxன்னு வரும், dv டிவைட் பை dxன்னு வரும். ஸோ அந்த dx வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு டினாமினேட்டர்லையும் இருக்கிற dxஐ கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு du பை dv மட்டும் இருக்கும். இப்போ இதில் எந்தெந்த டேர்ம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 1 பை எக்ஸ்க்கு 1 பை எக்ஸ் நம்ம கேன்சல் பண்ண முடியும். du பை dv ஈக்குவல் டு, இப்போ மேலே இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டரில் இந்த டேர்மில் இது டினாமினேட்டர் இருக்குது, இது டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து இதோட மல்டிபிள் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது டினாமினேட்டர்லேயே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த மைனஸ் எடுத்து முன்னாடி எழுதிக்கலாம். மைனஸ் இந்த டேர்ம் log x பேஸ் e ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை, இங்கே log 10 பேஸ் e இருக்குது, இங்கே log 10 பேஸ் e இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் log 10 பேஸ் e ஹோல் ஸ்கொயர் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதே ரூல்ஸ் மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் log ஆஃப் x பேஸ் 10, ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
நெக்ஸ்ட் கிளாஸில் சம் நம்பர் 14 பார்க்கலாம்.